டிமாண்டி காலனி தெரியுமா? சென்னைக்கு நடுவில் இப்படி ஒரு இடமா? அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் சொன்னா கேட்டியா? முதல்ல இது வெளில போடு சரி. சமத்துல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சமத்தில்லைங்க படம் சூப்பரா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்கு. அல்டிமேட் படம், சான்ஸே இல்லை. படம் செம்ம கிளாஸா இருக்கு. இன்னொருத்தர கூட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. டிஃபரெண்டான ஸ்டோரி, நல்ல பிரில்லியன்ட்டான ஃபிலிம். படம் பக்காவா இருக்கு. பயமா இருக்கு. சில சீன்ஸ் நானே அலறிட்டேன். எங்க வீடு அவசியம் போடு தான், இப்ப வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்குது. நேற்றுக்கு இந்த படம் வந்ததுல இருந்து கூட்டம் அதிகமா இருக்கு. நேற்று படத்தை பார்த்துட்டு ஒரு 1000 பேர் வந்துருப்பாங்க. தற்போது டிமாண்டி காலனி படம் வெளிவந்திருப்பதால் முன்பு இல்லாததை விட இப்போது அதிகமான நபர்கள் இங்கு வந்து இங்குள்ள வீடுகளை பார்த்து செல்வதாகவும் புகைப்படங்கள் எடுப்பதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். இப்போ நான் நின்னுட்டு இருக்கிற இந்த இடம் தான் டிமாண்டி காலனி. டிமாண்ட் காலனி சினிமால காது டைரக்ட் గా చూద్దాం. డిమాంటి కాలనీ. డిమాంటి కాలనీ చెన్నైలో ఒక హాంటెడ్ ప్లేస్ గా చెప్పబడుతుందండి. ரொம்ப நாளா நிறைய பேர் டிமாண்டி காலனி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அதை நம்ம ஏன் போக கூடாது? அது நைட் ஒரு 12 மணிக்கு போனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். మీరందరూ అడిగారు కాబట్టి డిమాంటి కాలనీ పార్ట్ 2 చేయడానికి వచ్చాను. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டிக் ஃபிகர் இந்த மாதிரி தான் காமிக்கும். அதனாலதான் வந்து அங்க இன்னும் சென்ஸ் பண்ணுது. போயிடலாம். டிமாண்டி காலனி ரிலீஸ் ஆன டைம் நீ இந்த மாதிரி படம் பண்ணி அந்த ஏரியால போலீஸ் போட்டு வரவங்க எல்லாம் புடிச்சிடுறாங்க. ஒரு நாள் என்னதான் நடக்குதுன்னு நான் அந்த வண்டியில போறேன். எங்க வண்டி நிறுத்திட்டாங்க. சார் உங்களாலதான் சார் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு. வேற மாறிங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2 வந்து செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. விஷுவல் ட்ரீட் ஸ்பாட் பயங்கரமா ரீல் காட்டுச்சு. இது வந்து அடுத்த லெவல் போகும்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்க்கறது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. நல்லா அக்செப்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை கிளப்பிருப்பாங்க. அதை விட பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. படம் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இது பார்ட் 2 எதிர்பார்க்கவே இல்லை. இது இல்ல செத்துட்டா முடிஞ்சிச்சு போல அப்படின்னு நினைச்சோம். கண்டிப்பா பார்ட் 2 ஹைப்பர் தான். டிமாண்டி காலனி 2 எதிர்பார்ப்போம். நல்லா இருக்கும், நல்லா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன்.